அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் நடந்ததை பார்த்துட்டு வர்றோம். அப்படி பார்க்கும்போது 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஸ்டினை இப்போ பார்த்துட்டு வர்றோம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இப்போ இங்கே ஆன்சர் பார்த்தோமாக்க தவறாக பொருந்துள்ளது மைக்ரோஸ்போரஞ்சியஸ் சோரஸ் மகரந்த பை, இதுதான் தவறானது. அதே மாதிரி மைக்ரோஸ்போர் மகரந்தத்தூள் இது சரியாக பொருந்திருக்கு. மெகாஸ்போரிலை சோல் இதுவும் சரியாக பொருந்திருக்கு. மைக்ரோஸ்போரிலை மகரந்தத்தூள் இதுவும் சரியாக பொருந்திருக்கு. இப்போ ஆன்சர் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இதுதான், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வீராணத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை துவங்கிய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோமாக்க மு கருணாநிதி ஆன்சரு. இது எப்போ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2004 தான் இந்த திட்டம் முடிவுக்கு வந்துச்சு. வீராண திட்டம் வீராண ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் யாருன்னா மு கருணாநிதி அவர்கள். இவர் இந்த வீராண ஏரி எங்கே இருக்குது, கடலூர் மாவட்டம். இந்த வீராண ஏன் பேர் வந்துச்சுன்னா இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரி. சோழர் கால மன்னன் யாருன்னா முதலாம் பராந்தக சோழனுடைய இன்னொரு பேர் தான் இந்த வீரநாராயணன் என்ற பேர். அந்த வீரநாராயணன்ற பேர்லேயே இந்த ஏரி அழைக்கப்பட்டதுனால காலப்போக்கில் இது வீராண ஏரி என்று அழைக்கப்பட்டது. இந்த வீராண ஏரி 1968 அண்ணா அந்த குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அடிப்படை திட்டத்தை துவக்கினார். ஆனால் அப்போ செயல்படுத்த முடியலை. 2004 தான் மு கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. வீராணம் திட்டத்தை துவக்கிய முதல்வர் யாருன்னா மு கருணாநிதி அவர்கள். அடுத்த கொஸ்டின் வந்து இந்திய தந்தித்துறை வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவாக தபால் தலை வெளியிட்ட ஆண்டு இது எந்த வருஷம்னா 1972. இதுதான் ஆன்சரு. வ.உ.சிக்கு தபால் தலை வெளியிட்டாங்கன்னா 1972. ஏன் 1972 வெளியிட்டாங்கன்னா அவருடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னாக்க 5 செப்டம்பர் 1872. 1872 தான் இவர் பிறந்திருக்காரு. ஆனால் அவருடைய 100 வருஷ பிறந்த நாளை முன்னிட்டு தபால் தலை வெளியிடப்பட்டது. 100 வருஷம்னா 1972 தான் வ.உ.சி அவர்களுக்கு நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க 2009 வேதியியல் துறைக்காக நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராம ராதாகிருஷ்ணன் ஆராய்ச்சியானது டேஸ் பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. 2009 நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தோமாக்க வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சிதம்பரம் பக்கத்தில் இவருடைய ஊர் இருக்குது. இவர் எதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா ரைபோசோம், வேதியியலில் ரைபோசோப்பம் கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு 2009 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க வேக ஈனு சோதனை அணு உலை இருக்கும் இடம். வேக ஈனு சோதனை அணு உலை இருக்கும் இடம்னு பார்த்தோமாக்க அது தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோமாக்க கல்பாக்கத்தில் உள்ள அணு உலையில் தான் இந்த வேக ஈனு சோதனை அணு உலை இருக்கிறது. இது முக்கியமானது. தமிழ்நாட்டில் 2 அணு உலை இருக்குது. ஒன்று வந்து கூடங்குளம், 2வது கல்பாக்கம். இந்தியாவிலே குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் சில அணு உலைகள் இருக்குது. இதில் இந்த கைக்கான்னு பார்த்தோமாக்க கைக்கா வந்து கர்நாடகத்தில் இருக்குது. அதே மாதிரி மும்பையில் தாராபூர் இப்படி முதல் அணு உலை. இப்போ வேக ஈனு சோதனை அணு உலை இருக்கும் இடம் வந்து கல்பாக்கம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா ஆன்சர் வந்து ரங்கராஜன். இவர் தான் 12வது நிதிக்குழுவின் தலைவர்.
அதே மாதிரி பண்ட்டுன்னு பார்த்தோமாக்க இவர் வந்து 10வது தலைவர், 10வது நிதிக்குழுவின் தலைவர். கேல்கர் வந்து 13வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து இப்போ இது வரைக்கும் 16வது நிதிக்குழு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்க அரவிந்த் பனகரியா. இது முக்கியமான கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில். இப்போ இந்த கொஸ்டின் இப்போ கேட்கலாம்னு எதிர்பார்க்கலாம். 16வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்கா அரவிந்த் பனகரியா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அரசியலமைப்பு திருத்த சட்டங்களில் இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சமய சார்பற்ற, இந்த சமய சார்பற்ற என்ற வார்த்தையை சொருக வைத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்கா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் இதுக்கு ஆன்சரு. முகவரியை நமக்கு ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. அது எந்த வருஷம்னா 1976 42வது சட்ட திருத்தம் தான். இந்த 42வது சட்ட திருத்தத்தில் தான் இந்த சமய சார்பற்ற என்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. இந்த சமய சார்பற்ற இந்த வார்த்தையை மட்டும்தான் சேர்த்தாங்கன்னா இல்லை, மொத்தம் 3 வார்த்தையை சேர்ந்துருக்காங்க. அதில் ஒன்று தான் சமய சார்பற்ற, இன்னொரு வார்த்தை வந்து சோசலிசம் என்ற வார்த்தையும், அடுத்து வந்து ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையும் தான் 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இந்த 3 வார்த்தையை வந்து முகவுரையில் சேர்த்தாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி திரும்ப கேட்ட கொஸ்டின். இந்த 3 வார்த்தையை படிச்சுக்கோங்க, எந்த வருஷம்னு படிச்சுக்கோங்க, எந்த சட்ட திருத்தம்னு படிச்சுக்கோங்க. 3 வார்த்தை வந்து சமய சார்பற்ற, சோசலிச, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தை எந்த வருஷம்னா 1976, எந்த சட்ட திருத்தம்னா 1942வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது மூலம் முகப்புரையை ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆளுநர். இதுதான் ஆன்சரு, ஆளுநர். மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரையும் நியமிப்பவர் ஆளுநர் தான், அதோட உறுப்பினர்களை நியமிப்பவரும் ஆளுநர் தான். அடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பார்த்தோமாக்க குடியரசுத் தலைவர் தான் இந்த நியமிப்பார், குடியரசுத் தலைவர். மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரும் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் ஆளுநர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தோமாக்க குடியரசுத் தலைவர். அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, தமிழ் நாட்காட்டி பின் வருவனவற்றில் எந்த ஒன்றின் அசைவுகளை வைத்து கண்காணிக்கப்படுகிறது? தமிழ் நாட்காட்டி வந்து எதை நம்ம வச்சு கணிக்கிறோம்னா ஆப்ஷன் சியில் உள்ள சூரியனை வச்சு தான் கணிக்கிறோம். சூரியனை வச்சு தான் தமிழ் நாட்காட்டி கணிக்கப்படுகிறது. சூரியனோட ஒவ்வொரு அசைவும் வச்சு எந்த திசையில் ஒதுக்கிறது மாதிரி வச்சு அதை வச்சு தான் தமிழ் நாட்காட்டி கணக்கிடப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க, தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம். தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம்னாவே நமக்கு என்ன ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் மதுரை. மதுரை வந்து முச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது. இங்கே முச்சங்கம்னு எந்த சங்கம்னு கேட்காம பொதுவாக தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம்னு பார்த்தோமாக்க மதுரை. அதே மாதிரி 3 சங்கம் இருக்குது. முதல் சங்கம், 2வது சங்கம், 3வது சங்கம். முதல் சங்கம் எங்கன்னா தென்மதுரை. அது 2வது வந்து கபாடபுரம். 3வது வந்து இன்னைக்கு இருக்கிற மதுரை. இன்றைய மதுரையில் தான் 3வது தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது. இங்கே வந்து பொதுவாக தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம் வந்து மதுரை. அப்போ இன்றைக்கி முடிஞ்ச 10 கொஸ்டின் முடிஞ்சு. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.